குட் மார்னிங். 5 பிள்ளைகளை பெற்றால் அரசனும் ஆண்டியாவான்னு சொல்லுவாங்கள்ல, அது அப்படி கருத்து கிடையாதுங்க. 5 பிள்ளை பெற்றவங்களாம் பெரிய பெரிய பணக்காரங்களாகவும் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஒரு தாய் ஆடம்பரமாக வாழ்ந்தாலும் ஒரு குடும்பத்தில் பொறுப்பில்லாத தகப்பன்கள் நிறைய இடத்துல இருக்குது. அப்படி இருந்தாலும் நம்மளுக்கு துரோகமாக கூடவே இருந்து நம்ம அண்ணன் தம்பிகள் துரோகம் செய்கிறாங்கள்ல, பொறுப்பில்லாத அண்ணன் தம்பிகள், துரோகம் செய்கிற அண்ணன் தம்பிகள். அப்புறம் வழி தவறிய தாய், அது உங்களுக்கே புரியும். வழி தவறி தடுமாறி போகிற தாய்களாலும் சொல் பேச்சு கேட்காத பிள்ளைகளாலும் தான் அந்த குடும்பம் 5 பெற்றால் அரசனும் ஆண்டியாவும், அதுதான் அர்த்தம். இந்த 5 பேரும் இருக்கிறனால தான் அந்த காலத்திலேருந்து 5 பெற்றா அரசனும் ஆண்டின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுக்கோங்க.